வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. நகைக்கடன் தள்ளுபடி திமுக ஆட்சியிலேருந்து அதிமுக ஆட்சியிலேருந்து இப்போ தாவேக ஆட்சிக்கு மாறி இருக்குது. எத்தனை சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி வழங்க போகிறாங்க, எந்தெந்த வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடியை அள்ளி கொடுக்க போகிறாங்க, யாரெல்லாம் இதற்கு வாங்க தகுதியான நபர்கள், இதை பற்றி எல்லாமே நம்ம பார்க்கலாம். விவசாய கடன் வாங்குறீங்களா, இந்திய வங்கி விவசாய நகைக்கடனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான தகவல்கள். அரசு நடத்தும் கடன் வழங்குபவர் நன்கு அறியப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் தயாரிப்புகளுக்கான வட்டி விகிதங்களை குறைத்துள்ளது. இதில் வங்கி விவசாயிகள் தங்க நகை கடன்களை வழங்குகிறது. இதில் கொடுக்கப்பட்ட சரகம் முந்தைய 7.5% சற்று கழித்தல் கொண்டு 7% ஆதாரங்களின்படி கடுமையாக தொற்றுநோய் சூழ்நிலையை மனதில் வைத்து தேவைப்படும் விவசாயிகளுக்கு மலிவான விலையை வழங்குவதற்கான இந்த குறைப்புகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த குறைக்கப்பட்ட வட்டி விகிதம் ஜூலை 22, 2020 முதலே அமலுக்கு வந்துவிட்டது. இந்தியன் வங்கியில் விவசாயத்திற்குண்டான நகைக்கடனை நீங்கள் எப்படி பெறலாம் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். இந்தியன் வங்கிகளில் இருந்து நீங்கள் பெறக்கூடிய விவசாய நகைக்கடன்கள் உள்ளன. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் சந்தை மதிப்பு. தங்கத்தின் சந்தை மதிப்பில் 85%, மற்ற விவசாய நகைக்கடன் தயாரிப்புகள் எல்லாமே 70%, திருப்பி செலுத்து காலம் 6 மாதம், 12 மாதங்கள், வட்டி விகிதம் 8%, இதில் 7% தான். ஓகேங்களா? நகைக்கடனுடைய அம்சங்கள். தலையில் கடனை குவிப்பதற்கு பதிலாக இந்தியன் வங்கி விவசாயிகள் நகைக்கடன் எடுப்பது கட்டமைப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வழிவகைகளில் ஒன்று. எனவே இந்த கடன் வகைகளில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்களை நீங்கள் செக் பண்ணிக்கணும். விவசாயிக தேவைகளை பூர்த்தி செய்ய விவசாயிகளுக்கு குறிப்பாக கடன் கிடைக்கிறது. விரைவான, எளிதான மற்றும் தடையற்ற கடன் நடைமுறை, திருப்பி செலுத்துவதற்கான வசதிகள், அட்டவணைகள் எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. குறைந்த வட்டி, நகை மதிப்பீட்டாளர்கள் மற்றும் செயலாக்க கட்டணம் பொருந்தும். நகைகளின் மதிப்பில் 70 to 75% வரை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் கடன் வாங்கணுன்னாலும் இப்போ நகை கடன்களை இந்தியன் பேங்க்கில் வாங்கிக்க முடியுங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த நகை கடன்களுக்கு உண்டான தள்ளுபடியோடைய அறிவிப்பை அரசு தரப்புலேருந்து இன்னும் சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. அதுவும் இந்த மே மாதம் இறுதிக்குள்ளார முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட போகிறாரு. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்கன்னா 3.5 லட்சத்திலிருந்து 4.5 லட்சம் வரை நகை கடன்களுக்கு உண்டான ஒரு தள்ளுபடியை வெளியிட போகிறாங்க. அதுவும் ஒரு 8லேருந்து ஒரு 12 பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா இந்த திடீர் தள்ளுபடியை வழங்க போகிறாங்க. 5 சவரன் வரை விஜயோடைய ஆட்சியில் யார் யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற லிஸ்ட் ஹவுஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. அதனால் கூட்டுறவு வங்கிகளில் வச்சுருக்க நகைக்கடன் முதற்கட்டமாக தள்ளுபடி செய்யப்படும். பிறகு பார்த்திங்கன்னா 8 முதல் 12 வங்கிகளில் வச்சுருக்க நகை கடன்களும் விரைவில் தள்ளுபடி செய்யப்படும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த விவசாய நகைக்கடன் தள்ளுபடியுடைய அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். 13 லட்சம் விவசாயிகளுடைய வங்கி பெயர் பட்டியல்கள் அனைத்துமே தயாரிக்கும் பணிகள் போயிட்டுருக்கு. 13 லட்சம் பேருக்கு இந்த விவசாய கடன் மற்றும் நகை கடன்களுடைய தள்ளுபடி பட்டியலை ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 16,000 கோடியிலேருந்து 65,000 கோடி வரை நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் அறிவிக்கிறாங்க அப்படின்றதுக்கு உண்டான அறிவிப்புகள் விரைவில் வழங்க இருக்கார் முதல்வர் விஜய் அவர்கள். கண்டிப்பாக முதல்வர் விஜய் அவர்கள் 5லிருந்து மினிமம் பார்த்திங்கன்னா 5 சவரன் வரை இருக்கிற நகைக்கடன்கள் அனைத்தையுமே தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. பயிர்க்கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி, இப்படி பல தரப்பட்ட தள்ளுபடிகளை மக்களுக்கு வழங்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக போயிட்டுருக்கு. குறைந்தபட்ச வட்டி திருப்பி கட்டுறவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா? இப்போ எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கு தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றது தான் முழுமையான ஒரு விஷயத்தில்
எல்லாருமே இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறக்கூடிய பட்டியல் யாருக்கு வந்திருக்கு, யார் பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி பெறாத பட்டியல். ஸோ 40 கிராம் வரம்பு, அதாவது 5 சவரன், ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்சமாக 5 சவரன் 40 கிராம் வரையிலான தங்க நகை கடன்கள் 95லேருந்து 100% வரை தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சரியான ஆவண சரிபார்ப்பு, நகைக்கடன் பெறும் பொழுது வழங்கப்பட்ட குடும்ப அட்டை மற்றும் ஆதார் எண் விவரங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இந்த தள்ளுபடி உறுதி செய்யப்படும். பயனாளிகளுடைய பட்டியல் அப்படின்னு பார்க்குறப்ப, மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள், தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியர்கள் மற்றும் தற்பொழுது நடைமுறையில் உள்ள குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் இந்த தள்ளுபடி எலிஜிபிலிட்டி ஆகும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ தள்ளுபடிக்கு தகுதியற்றவர்கள், இன்எலிஜிபிலிட்டி சர்டீரியா, 5 சவரனுக்கு மேல் உள்ள கடன்கள், அதாவது 5 சவரனுக்கு மேலே கடன் வாய்த்திருந்தால் 5 சவரனுக்கு மட்டும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதை மீதமுள்ள கடனை நீங்கள் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடியுடைய பட்டியல் உங்களுடைய பெயர் நீக்கப்படும். அரசு மற்றும் வங்கி ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், அவர்களின் குடும்பத்தினர்கள், கூட்டுறவு நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது. போலி நகைகள் மற்றும் இதர காரணங்கள். போலி கவரிங் நகைகள் வைத்து கடன் பெற்றவர்கள் மற்றும் ஏற்கனவே கடனை முழுமையாக திருப்பி செலுத்தியவர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது. தவறான முகவரி அல்லது ஆவணங்கள், ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு விவரங்கள் வழங்காதவர்கள், தவறான வழங்கியவர்களுக்கு மற்றும் தமிழக முகவரி இல்லாதவர்களுக்கும் இந்த சலுகை பொருந்தாது. காலக்கெடு, முக்கிய வங்கிகள் மற்றும் காலக்கெடு டைம்லைன் பார்த்திங்கன்னா இந்தியன் வங்கி. இது குறிப்பிட்ட ஒரு 12 வகையான பொது வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் தவிர்த்து இந்தியன் பேங்க்கு உள்ளிட்ட 11 வகையான வங்கிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி உறுதி செய்யப்பட்டிருக்கு. அரசிடமிருந்து ஒரு விரிவான அரசாணை ரெடி பண்ணுறாங்க. அது இந்த மாதத்தோடைய இறுதியில் அரசாணை வங்கிகளுக்கு அனுப்பப்படும். அதன் பிறகு பொதுமக்கள் நகைகளை மீட்கலாம். பிற திட்டங்களில் கூடுதல் விவசாய கடன் பார்த்திங்கன்னா அதே போல் தான் 5 ஏக்கருக்குள்ளே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 100% தள்ளுபடி. 5 ஏக்கர் வச்சுட்டு அதுக்கு மேலே விவசாய கடன் வாங்கினீங்கன்னா 50% தள்ளுபடி. கண்டிப்பாக இந்த தள்ளுபடிகள் அனைத்துமே தமிழக அரசு விரைவில் வழங்க இருக்காங்க. இதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் இப்போந்தே. இந்த மாதிரியுடைய வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.